பிரச்சனை வேற மாதிரி போயிடும். கூடுமான வரைக்கும் இதை நாமளே டீல் பண்ண பார்ப்போம். பாவம் நம்மளால இவங்களுக்கு இது கஷ்டம். என்னடி நான் பாட்டுட்டு கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம எதையும் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு இல்லம்மா, அந்த மாதிரி ஒரு லெட்டரை பார்த்தா எல்லாருக்கும் பயம் இருக்கதான் செய்யும். ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த லெட்டர்ல எழுதிருந்த விஷயத்துக்கும் என் மாமனாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. அப்புறம் எப்படி அந்த லெட்டர்ல அவரை பத்தி அப்படி எழுதிருந்தாங்க? தெரியலம்மா, அவர் பெரிய பிசினஸ் மேன். தொழில் போட்டி காரணமா யாராவது எழுதிருப்பாங்க. ஆனா என் மாமனார் சொக்க தங்கம். அதனாலதான் அவர் எல்லாரும் வரிசை பாக்குறாங்க போல இருக்கு. நீ சொன்னா சரிதான், எனக்கும் ஒரு பயம் இருக்கதான் செஞ்சது. ஆனா நீயே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்ட. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நானும் அங்க நிம்மதியாதாமா இருக்கேன். சொல்ல போனா நரேனை விட என் மாமனார் தான் என் மேல ரொம்ப அதிக பாசம் காட்டுறாரு. என்னமோ தெரியல, அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்தா காஃபி குடி. அகிலா, உங்களுக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சா? சாந்தி முகூர்த்தம் ஆயிடுச்சான்னு கேட்டம்மா. இல்லம்மா, என் மாமனார் அவர் குடும்ப ஜோசியர்கிட்ட கேட்டு ஒரு நல்ல நாள் குறிச்சிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. என்னமோ தெரியல, நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பெரிய கண் திருஷ்டி விழுந்திருக்கு. அதான் ஒரு பிரச்சனையா வருது. காலத்துல நடக்க வேண்டியது எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது. இதுல என்னமா இருக்கு? இது ஒரு பெரிய விஷயமா? அடிப்பொடி பைத்தியம். கழுத்துல தாலி ஏறினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாம்பத்திய பந்தம் ஏற்படணும். அப்பதான் கல்யாண வாழ்க்கை முழுமை அடைஞ்சதா அர்த்தம். தோ கையில வச்சிருக்கிற காஃபி யாருன்னா அதை குடிக்க முடியுமா? அந்த மாதிரிதான் எல்லா விஷயமும். நீ விவரம் தெரியாம வளர்ந்துட்ட. ஆமா, மாப்பிள்ளை உங்ககிட்ட அனுசரணையா நடந்துக்கிறாருல? நரேன் ரொம்ப நல்லவருமா. அவரு மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சின்ன சின்ன மனசு கஷ்டம் வந்தா கூட நரேன் நினைச்சு நான் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. என்னடி சொல்ற? அப்படி உனக்கு என்ன மனசு கஷ்டம்? சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொன்னமா, உடனே நீ அதை நினைச்சு பயந்துராத. நிஜமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, காஃபியை கொடு, நான் அவருக்கு கொடுத்துட்டு வரேன். நீ தானே சொன்ன ஹாரி பொண்ணு காஃபியை குடிக்க முடியாதுன்னு. ஐயோ இரு. அம்மா, அந்த மொட்டை கடிதாசி உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? கல்யாணம் நல்லபடியா நடந்த நானே அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். இனிமே அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு எதுக்கு என்கிட்ட கொடுத்துற?